இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான நபர் அவர்கள் டீமான் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹேஸ் ஆல்வேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ எப்படி இருந்தது இந்த படத்துலையுமே வந்து நல்ல ஹைலைட்டான பாடல்கள் வந்து இருக்கும். ஏன்னா உங்கள் படத்தில் வந்து அந்த மியூசிக் வந்து தனியாக துண்டாக தெரியும். ஸோ எப்படி இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்? எனக்கு இம்மான் சாருக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா வந்து நானும் அவரும் சேர்ந்து பண்ணுற 9th மூவி. அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டைரக்டரோட இத்தனை படம் அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அப்போனா இந்த அளவுக்கு நானும் அவரும் ஒருத்தர் புரிஞ்சிருப்போம். அதுதான் அவரு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா எவ்வளோ பர்ஃபெக்டோ அதே மாதிரி அஸ் எ ஹியூமனாகவும் ரொம்ப பர்ஃபெக்ட். நான் ஒரு பங்க்சுவாலிட்டியில் அப்படி இருக்கணும்னு நினைப்பேன். அதை விட அவர் பயங்கர பங்க்சுவாலிட்டியில் இருப்பார். நான் இது வரைக்கும் இப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி எந்த மியூசிக் டைரக்டர்டையும் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இத்தனாம் தேதி டியூன், இத்தனாம் தேதி சாங், அது ஆன் டைம். ஒரு ஆஃபீஸ்க்குலாம் நம்ம போனோம்னா சில மியூசிக் டைரக்டர் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம போகும்போது நம்ம மட்டும்தான் இருப்போம், இன்னொரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் திங்ஸு. எப்படின்னா அந்த வேவ் லென்ஸ் சுச்சுவேஷன் சொல்லும்போதும் நான் கிளியராக சுச்சுவேஷன் சொல்லுவேன். அதை அவர் புரிஞ்சுக்கிறதும் கிளியராக அப்சர்வேஷன் பண்ணி புரிஞ்சுக்குவார். இது வரைக்கும் நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து குறைஞ்சது ஒரு 40 சாங் நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணியிருப்போம். 40 சாங்கில் 40 சாங்குமே ஃபர்ஸ்ட் டியூன் தான், 2வது டியூன் போடவே கிடையாது. நீங்கள் ரீகன்சிடரே பண்ணதில்லை? நான் எப்படின்னா எங்களுடைய கம்போசிங் எப்படி இருக்குன்னா போனடே கம்போஸ் பண்ணுறது டியூன் போடுற கம்போசிங் பேட்டர்ன் கிடையாது. போயிட்டு சுச்சுவேஷனை கிளியராக சொல்லிடுவேன். இது பிரதர் இந்த சுச்சுவேஷன், இது மாண்டேஜ் சாங் எடுக்க போகிறேன், இது வந்து டான்ஸ் மூமெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரீஸியான மூமெண்ட்ல வேணும், இல்லை இது கொஞ்சம் ஒரு பெப்பியான சாங்காக வேணும், அது எல்லாமே கிளியராக சொல்லிடுவேன். சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவரே ஒர்க் பண்ணுவார். ஒரு வாரம் ஒர்க் பண்ணுவார், டியூன் போடுவார். டியூன் போட்டுட்டு நைட்டு உட்காந்து டியூன் போட்டுட்டு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த டியூனை கேட்பார். அந்த டியூன் அவருக்கு பிடிக்கலன்னா அவரே வரம் வச்சிருவார். அப்புறம் அவர் மறுபடியும் டியூன் போட்டு ஃபைனலாக நம்ம என்ன கேட்டோமோ அப்படி ஒரு டியூனோட வந்து நிற்பார். அது சூப்பராக இருக்கு பிரதர் அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்லுவார், எப்படி பிரதர் நீங்கள் நான் எல்லா மியூசிக் டைரக்டரோட கம்போசிங் உட்காருவோம், டியூன் போடுவாங்க, அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். எப்படி பிரதர் நீங்கள் டியூன் கம்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் சில பேர் கம்ஃபர்ட் டு கம்போசிங் உட்காந்துப்பாங்க, பட்டு உங்கள் கம்ஃபர்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு நானாக தனியாக உட்காந்து போட்டு பார்த்து அதை 2 நாள் கழிச்சு நானாக காலையில் உட்காந்து கேட்டு இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, 2 நாளுக்கு அப்புறம் அந்த டியூன் என் மண்டேல உட்காந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு நடுவில் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனால் அந்த டியூன் என் மைண்டுக்குள்ள உட்காந்துருந்துச்சுன்னா இது ஓகே ஆகும்னு தோணுவேன். ஸோ எனக்கு நானே அந்த டியூனை மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன், அந்த சிம்பிளிஃபை இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இது ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பிரதர் நான் வந்து உங்களை கூப்பிடுவேன் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா, நான் ஸ்கிரிப்டாக வந்து ஸ்க்ரீன் பிளேவாக வந்து நான் நல்லா பண்ணேன்னா நான் ஜெயிச்சிருவேன். நீங்கள் மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாங் பண்ணுங்கள், சிம்பிள் அவ்வளோதான். அந்த சாங் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கிரெடிட் உங்களுக்கு தான். உங்களுடைய லைஃப்பை நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? நீங்கள் 2 நாளில் ஒரு சாங் சூப்பர் சாங் கொடுக்குறீங்க, ஒரு சாங் வந்து நல்ல சாங் இல்லாமல் கொடுக்குறீங்க சாங்கா. அப்போ நான் வந்து அந்த நல்ல சாங் மீன்ஸு கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சாங்கை நான் பிச் பண்ணி ஓகே பண்ணிட்டேன்னா அவருடைய தோல்விக்கு நான் எப்படி காரணமாக இருக்கலாம்? இமானுடைய தோல்விக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. இமானுடைய ஆல்பம் ஹிட் ஆகுது அப்படின்னா அவரு தான் காரணம், அவரு தான் வந்து ரீசனாக இருக்கணும். அதெல்லாம் நான் கிளியராக இருக்கேன். ஸோ உங்களுடைய வெற்றி உங்கள் கையில், நீங்கள் எடுத்துக்கங்க. சாங்க்கு நீங்கள் ஹிட் கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதே என்னுடைய சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் கொடுங்க பிரதர் அப்படி தான் கேட்பேன். நடக்கும். அவர் ரொம்ப மூக்க நுழைக்க மாட்டேன், சிம்பிளா சொல்லணும்னா அப்படி சொல்றீங்க இல்லையா? ரொம்ப உட்கார்ந்து கொண்டு வந்து பிரஷர் கொடுத்துறது. கரெக்ட். இது ஸ்மார்ட்டான வேலை சார். இது ஓ பொறுப்பியா? உங்களுடைய வேலை இது. ஆமா நான் செய்யணும். கரெக்ட். நாலேஜ் எனக்கு இருக்காது. ஏன் வேலை சிச்சுவேஷன் சொல்றது சார். ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருக்கீங்க சார் நீங்க. சூப்பர் சார். ஸோ எனக்கு வந்து என்னன்னா சாருடைய படங்கள் வந்து ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஐம் வெரி ரொம்ப ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டாக தான் எனக்கு இருக்குது. ப்ளீஸ் கன்சிடர் மீ. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக இருக்கும். ஒரு படத்தை பார்த்து முடிக்கும்போது நான் மகாலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்கும் வெளியில் போகிறதுக்கே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்ப போகும்போது
வாட் யூ திங்க் தி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் 2K kids would be and 90s kids would be and in general audience எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவும் கான்ட்ரடிக்ட்ஸ் இருக்குமா? என்னையா இப்படி காமிச்சிருக்கீங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி? அதான் முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி இந்த படம் த்ரூ அவுட் பாசிட்டிவாக தான் இருக்கும். 90s கிட் 2K கிட்ன்றது தாண்டி அவங்க பேரண்ட்ஸ் இப்போ நம்ம போஸ்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக 2Kன்னு இருக்கு. பட் பேரண்ட்ஸ்க்கான ஒரு மேஜர் டேக் பேக் இந்த ஃபிலிமில் இருக்கு. அண்ட் ஒரு லவ்ன்றது வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை வந்து ரொம்ப கிளியராக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் தட் அந்த லவ்வி டவ்வியா அப்படியே அந்த மாதிரி மட்டும் இல்லை. அதை தாண்டி யூ ஹேவ் திங்ஸ் இன் தி ஃபிலிம். ஓகே டன். நீங்கள் ஒரு பிக்கெஸ்ட் டேக் அவேவா என்னவா இருக்கும்? சேம் லைக் ரெண்டு பேர் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரீஸியாக கலர்ஃபுல்லாக எதையும் ரொம்ப யோசிக்காமல், இப்போ உள்ள ஜென்ரேஷன் 90s நம்ம 2K அப்படிலாம் ரொம்ப யோசிக்காமல் அமைதியாக போய் படம் பார்த்தோன்னா ஜாலியாக போயிட்டே இருக்கும். ஸ்க்ரீன் பிளே அப்படி இருக்கும், ஜாலியாக போவோம், ஜாலியாக வரும். வரும்போது கிட்ஸ் இந்த 2K கிட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி லவர்ஸாக இருந்தாலும் ஒரு பாரம் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெருமையாக நினச்சிப்பாங்க. அப்பா அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பழகும்போது ஒரு பயத்தோட பழகாமல் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் பெருமையாக நினச்சிட்டு அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லலாம், எதுவும் பயப்பட தேவையில்ல அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அவன் கண்டிப்பாக அப்பா அம்மையும் அழைச்சிட்டு வந்து படத்துக்கு கொண்டு வருவாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய இருப்பாங்க, இது என்னோட கெஸ்ஸு. பேரண்ட்ஸும் வந்து பார்ப்பாங்க, என்னோட கெஸ். சார் நான் நினச்சேன் சரி இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் தியேட்டர்லேயே வந்து தளபதி மாதிரி வந்து ஏதாவது முட்டுகள் நடக்குமோ அப்படின்னு நினச்சேன். பாசிட்டிவாக தான். இன்னொரு இந்த கேள்விக்கு நான் எப்பயுமே வந்து ஒரே ஒரு பதில் மட்டும்தான் இருக்குது. படம் எதுக்கு பார்க்க வரணுங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரெண்டு கேள்வியுமே ஒரு திரைப்படம் பார்க்க வரக்கூடியவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு பாயிண்ட் வரும்னா 2 hours என்டர்டெயின்மெண்ட். மைண்டில் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு ரிலாக்ஸாக ஒரு படம் பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் தேட்டருக்கு வராங்க. அது கமர்ஷியல் படமாக இருக்கட்டும், த்ரில்லர் படமாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை ஒரு 2 hours மறக்க வைக்கணும். நம்ம அது மறக்க வைக்கக்கூடிய இடம் ஒரு தியேட்டராக இருக்கும். ஸோ அதை தேடி தான் தேட்டருக்குள்ளே வராங்க. அவங்க வந்து சந்தோஷப்படணும், சிரிக்கணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே இல்லாத எவ்வளோ பேர் இருப்பாங்க. தேட்டரில் வந்து சிரிக்கணும், சிரிச்சே அவங்க ரொம்ப நாள் இருக்கும், ஓகேங்களா, அழுதே ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அதுக்கான மொமெண்டம் தான் தேட்டரு. ஸோ அந்த தேட்டருக்கு வர்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்லி சிம்பிள் திங் எங்கேஜிங்காக இருக்கணும். அந்த எங்கேஜிங் 2 hours 10 minutes இந்த படத்தில் இருக்கும். அதுதான் வந்து நான் சொல்கிறது. நானுமே கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10 years நான் வந்து ஹிட்டே கொடுக்கல. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். மறுபடியும் நான் கம்பேக் பண்ணி நான் என்ன அனலைஸ் பண்ணிட்டு என்னுடைய தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் வந்து ஒரு ஹிட் படம் கொடுத்துருக்கேன். அது நான் ரொம்ப ஜெனூனாக நான் நம்புகிறேன். ஸோ அதை வந்து நாங்கள் 2 days முன்னாடியே ஆன் ஸ்க்ரீனில் அத்தனை பேரும் சிரித்து கிளாப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணும்போது எனக்கு வந்து என்னுடைய சந்தோஷத்தை எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டேன், என்னுடைய சோகத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. ஓகே, சூப்பர் சார். அந்த சந்தோஷம் வந்து சீக்கிரம் திரையரங்குகளில் வந்து வரப்போகுது. மீண்டும் மீண்டும் அந்த படத்தை வந்து பேரண்ட்ஸும் சரி எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்புகிறோம். அண்டு எங்கள் டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் பர்சனல் விஷஸ். February 14th இந்த காதலர் தினம் 2025 காதலர் தினம் அன்னைக்கு 2K லவ் ஸ்டோரி வந்து வரப்போகுது. அதுவே ஒரு மாதிரி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குது. அதுக்கு பர்சனலாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து நிறைய ஆதரவு வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த த்ரீ ஆஃப் யூ. The interview was really nice. Thank you.